சவுக்கு மீடியா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசாலும் தமிழக காவல்துறையாலும் எத்தகைய துன்புறுத்தல்கள் எத்தகைய கொடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, சாக்கடை ஊற்றப்பட்டது, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது, 2 முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் எடிட்டர்கள் 2 பேர், திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ், கேமராமேன் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர், அவர்களுடைய வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு 15 காவல்துறையினர் சென்று அவர்களது 2 பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா, உங்கள் பைக்கு அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி மீடியா நடத்த விடாமல் ஹாரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய 2 வாகனங்களும் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத், இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவொடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்ப வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர், இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் 15 நாட்கள் ஆகிறது.